அனைவருக்கும் வணக்கம். அன்பு அண்ணனும் தாவேகா தலைவருமாயிருக்கக்கூடிய அன்பு தளபதி விஜய் அவர்களுக்கு முதலாவது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். அந்த வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களிலும் மற்ற நபர்கள் பேசிக்கொள்ளுவதும் பாரதிய ஜனதா, அஇஅதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து செயல்படுகிறதான என்டிஏ கூட்டணியிலே இணைந்து ஒரு சில சீட்டுக்காக பணியாற்றப் போகிறதாக கேள்விப்படுகிறேன். அந்த சம்பவம் மிகவும் மனதிற்கு ஒரு வழி நிறைந்ததாக காணப்படுகிறது. காரணம், தனித்து களம் கண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நாம் ஆரம்பத்திலிருந்தே பல கருத்துக்களை நாம் முன்வைத்தோம். நீங்களே சொன்னீங்க, பாசிசத்தோடு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ கூட்டணி கிடையாது என்று சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உற்சாகமாக களங்காண்டோம், உற்சாகமாக மக்கள் பணி செய்தோம், வந்தோம். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு சொன்னா, வாழ்வோ தாழ்வோ வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் தனித்தே களம் காண்போம். அல்லது பிரித்தாளக்கூடிய ஜாதி பேதம் பார்க்கக்கூடிய பாசிச சக்திகளிடத்திலிருந்து வேற எந்த கட்சிகளோடும் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். அதை குறித்து எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஏனென்று சொன்னால், அவர்கள் நம்முடைய இந்தியாவிலே 100 ஆண்டு காலமாக ஏறக்குறைய 100 வருடங்களை கடந்து விட்டார்கள். அவர்கள் இந்தியாவிலே பல பகுதியிலே கால் ஊன்றி தங்களுடைய திட்டங்களை, செயல்பாடுகளை நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். சனாதனத்தை நிலைநாட்டுகிறார்கள். சட்டத்தை, அம்பேத்கர் எழுதின சட்ட சாசனங்களை தூக்கி எறிவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எனவே அவர்களோடு கூட்டணி என்பது மிக கொடூரமானது. மணிப்பூரை குறித்து உங்களுக்கு தெரியும், நாகாலாந்து சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதே போல குஜராத்திலே ரயில் எரிப்பு சம்பவம் குறித்து உங்களுக்கு தெரியும். எனவே இதெல்லாம் உள்வாங்கின நீங்கள் அந்த கட்சியோடு இணைந்து செயல்படுவது என்பது நம்முடைய கட்சிக்கு ஒரு பெரிய சரிவுதான் உண்டாக்கும். நாங்கள் மக்களோடு மக்களாய் வாழ்கிறபடினால் தலித் ஓட்டுகள், SC ST ஓட்டுகள் மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டுகள் பிரிவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலே உங்களை நேசிக்கிற எண்ணற்ற லட்சக்கணக்கான நண்பிகள் இருக்கிறார்கள், தோழர்கள் தோழிகள் இருக்கிறார்கள், தொண்டர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் கன்வெர்ட்டாகி இன்றைக்கு தொண்டர்களாக அரசியல் படுத்தப்பட்டு, அரசியல் நெறிப்படுத்தப்பட்டு அறம் சார்ந்த காரியங்களை சமூகத்திலே செய்து வருகிறதை பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக சந்தோஷமாக இருக்கிறது. அதிலே நானும் ஒருவன் உங்களுக்கு களப்பணியாற்றி வருகிறேன். தமிழகத்தில் எண்ணற்ற மக்களுக்கு உங்களையும் உங்களுடைய கோட்பாடுகளையும் கட்சிகளையும் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய கொள்கை தலைவர்களில் ஒருவாறாக இருக்கக்கூடிய அம்பேத்கர், பெரியார், இவர்களை பின்னுக்கு தள்ளுகிற கொள்கை உடையவர்கள் தான், கோட்பாடுகளை உடையவர்கள் தான் பாரதிய ஜனதா என்ற தேசிய கட்சி. அவர்களோடு மாத்திரம் கூட்டணி வைத்துக் கொள்ளாதீர்கள். மற்றபடி இந்த 1ஆம் கட்ட தேர்தல் களத்திலே காலெடுத்து வைக்கும் பொழுது எல்லா பக்கங்களிலிருந்தும் உங்களுக்கு நெருக்கம் வருகிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதில் எல்லாம் சோர்ந்து போகாமல் உங்களை நம்பி லட்ச ஜனங்கள், தொண்டர்கள் பங்கு பெறுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்கி விடாதீர்கள் என்று சொல்லி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரன் சரதன். நன்றி, வணக்கம்.